ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி ரேவதி 2 பேருமே ஏற்காடுக்கு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா கூடவே அந்த மாயாவும் பின்னாடியே வந்துடுறான். இந்த மாயாவுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னே தெரியல. இவங்க 2 பேரும் ஹனிமூனுக்கு ஏற்காடுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு, சரி எது எப்படியோ அங்கே ஒரு வில்லி இருந்தால் தான் நம்ம சீன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் மாயாவை வர வச்சுட்டாங்க போல். மாயா கார்த்தியை பழி வாங்குறதுக்காக ஒரு பொக்கேல ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு எழுதிட்டு அதை ஒருத்தர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. அவங்களும் ரேவதி கிட்ட கொடுத்து, இந்தாங்க இந்த க்ரீட்டிங் கார்டு பொக்கே எல்லாமே உங்கள் ஹஸ்பண்ட் தான் கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதில் பார்த்தா ஐ லவ் யூன்னு எழுதியிருக்கு. அதை பார்த்ததுமே ரேவதிக்கு வந்து செம்மையாக காண்டாயிடுது. அது மட்டும் இல்லாமல் ரூம்லாம் செம்மையாக டெக்கரேட் பண்ணி ரேவதியை வெறுப்பேற்றுற மாதிரி பண்ணி வச்சிருக்கான் இந்த மாயா. இதை பார்த்ததுமே ராஜா தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கார்த்தியை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ரேவதி. அந்த இடத்துல கார்த்தியை பார்த்து கேட்குறாங்க, இதுக்காக தான் என்னை ஏற்காடு கூட்டிகிட்டு வந்தியா? நானே உன் கூட வேண்டா விருப்பம் வந்திருக்கேன். நீ என்ன என்னை வெறுப்பேற்றிக்கிட்டே இருக்க? எதுக்காக இந்த ரூமெல்லாம் டெக்கரேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாரு மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஏற்பாடெல்லாம் நான் பண்ணல, எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்ல. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, நீ சொல்லாமல் எப்படி இந்த ஹோட்டல் மேனேஜர் வந்து இந்த ரூமெல்லாம் ரெடி பண்ணியிருப்பாரு? நீ தான் எல்லா வேலையும் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை வந்து கண்டபடி கத்த ஆரம்பிக்கிறாங்க ரேவதி. உடனே கார்த்திக் சொல்கிறாங்க, இங்கே பாரு உன்கிட்டலாம் சண்டை போடுறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது, நான் வேணா பக்கத்தில் வேற ரூம் எடுத்து தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு ரேவதி ஒரு கும்முடு போட்டு அமுச்சு விட்டுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரேவதி வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் பார்க்க ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் ப்ரொமோவில் எப்படி காமிச்சாங்க, ரேவதி தான் கார்த்தி பின்னாடி சுற்றுற மாதிரி காமிச்சாங்க. இப்போ என்னன்னா டோட்டலாக தலைகீழாக மாற்றிட்டாங்க. ரேவதி கார்த்தியை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. இதுக்காகயாவது நம்ம கார்த்திக் வந்து என் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும். நம்ம மாயாவை வந்து கார்த்திக் வந்து பார்த்துடுறாங்க. மாயா ஓடி போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. கார்த்தியும் தேடி தேடி பார்க்குறாங்க, மாயாவை காணா. சரி எது எப்படியோ நம்ம கண்ணில் அவள் பட்டுட்டால, இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக இந்த மாயா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து முடிவு பண்ணிடுறாங்க. மாயா வந்து தனியாக ரூம்குள்ளே போயிட்டு, உன்னை விட மாட்டேன்டா, உன்னை நான் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கார்த்திக் யாரு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சீக்கிரமாக கண்டுபிடிச்சி என் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட ப்ரூவ் பண்ணிடுவார். ரேவதி அப்போ எங்கே போயிட்டு மூஞ்ச வச்சுக்கிறாங்க, நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். சீக்கிரமாக நம்ம கார்த்திக் வந்து இந்த ஏற்பாடெல்லாம் நான் பண்ணலை, இந்த மாயா சொல்லி தான் இந்த மேனேஜர் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டா போதும். நம்ம ரேவதிக்கு செம்ம மொக்கையாயிடும். கார்த்திக் வந்து சரியான பதிலடி கொடுத்த மாதிரியும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏற்காட்டில் தான் நம்ம கார்த்தியை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரேவதி புரிஞ்சுப்பாங்க நான் நினைக்கிறேன். டைரக்டர் எப்படி முடிவு பண்ணியிருக்காருன்னு தெரியல. இருந்தாலும் ரேவதி வந்து கார்த்தியை ரொம்பவே அசிங்கப்படுத்துறதை நம்மளால பார்க்க முடியல. சீக்கிரமாக இதெல்லாம் மாறி ரேவதி வந்து கார்த்தியை ஏற்றுக்கணும். அப்போ தான் எபிசோட் செம்மையாக இருக்கும். நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.